நம்மளிடமிருந்து வரியை வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு ஒரு மாநிலம் தமிழ்நாடும் அது கூட சேர்ந்தது. ஒரு 10 பிள்ளையை பெற்றுட்டு இந்த பிள்ளை ஏன் பிள்ளை இல்லைங்கிற மாதிரி பிரித்து பார்க்கிற மனப்பான்மையோட இருக்கிறவங்க தான் மோடி RSS கூட்டம். அவர்களுக்கு யாரை பிடிக்கலையோ பழி வாங்கணும். ஒரு பட்ஜெட்ல வாசிச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது போயிருக்கிற ஒரு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வாசிக்கும் போது தமிழ்நாடு போன பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரை சொல்லல. அதற்கு போராட்டம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஜீரோ. தமிழ்நாட்டுக்கு முட்டை நம்மள்ட்ட வரி பணத்தை வாங்கி கொண்டு நமக்கு முட்டை போடுகிற பாஜகவை அடியோட வேரடி மண்ணோட இருக்கணும். இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு மக்களோட உணர்வா இருக்கணும். பிளட்ல கலக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை அழிக்க நினைக்கிறவங்க தான். ஏன்னா நிதியும் கொடுக்க கூடாது, வளர்ச்சி வரக்கூடாது, இங்க யாரும் படிக்க கூடாது, ஏன்னா படிப்புக்கான நிதியையும் கட் பண்ணி விடுறது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு வஞ்சக புத்தி. இதையெல்லாம் பார்த்து அதற்கு துணை போயிட்டு இருந்த கையாளாக எடுப்படி பழனிசாமி அவருக்கு தமிழ்நாட்டில் ஆள்றதுக்கு அருகதையே கிடையாது. முட்டாள் கூட்டம். என்ன நடக்குது? தமிழ்நாட்டை வந்துச்சா ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுப்பாரு. அதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஏன் எங்களுக்கு நிதி தரல, கொடுக்கலன்னா அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போராட்டம் வேண்டாம், பதில் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை. மத்திய அரசு எதிர்த்து பேச உனக்கு தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? எதுவுமே இல்லாத முட்டாள் கூட்டங்கள் பொய் சொல்லியே பொழப்பு நடத்தி கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில். பொய் சொல்லி எனக்கு அதை செய்யற இதை செய்யற. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச அதை பத்தி பேச தைரியம் தான். 10 ஆண்டு காலம் இருந்தீங்க, யாருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் சரியாக ஆட்சி செய்திருந்தால் கூரையே இல்லாத வீடாக கட்டி இருக்கலாம். நீங்க என்ன வந்து இனிமே கட்ட போறீங்க? நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னும் 7 ஆண்டுகள், மொத்தம் 2 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 ஆண்டுல தமிழ்நாட்டில் கூரை இல்லாத மாநிலமாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? ஸ்கூட்டர் தரேன். என்ன ஸ்கூட்டர் தரீங்க? இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும் போது அறிவிச்சாங்க ஸ்கூட்டர் தரேன். யாருக்கு கொடுத்தீங்க? ஸ்கூட்டர் கொடுக்க வேண்டாம், குடிக்கிறதுக்கு தண்ணி தரேன் 50 லிட்டர் சொன்னீங்க ஒரு ஆளுக்கு. தண்ணி 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 பூமியில எடுத்து சுத்தப்படுத்தி கொடுக்கிற தண்ணி. தண்ணினா என்ன தண்ணி? குடிக்கிற தண்ணி. அதை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. எந்த ரோச பாசமும் இல்லாமல் பேசுகிறீங்க. நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு என்ன கிழிச்சிக்கன்னு மட்டும் ஒரு பட்டியல் சொல்லுங்க, பேசுங்க. அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்க நினைப்பாங்க. அதுதான் அதிமுக காரர்கள். அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரே முதலமைச்சர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பயன்பெறாதவர்களே இல்ல. அனைத்து மக்களையும் ஒரு சேர பார்க்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துறவங்க நம்ம முதலமைச்சர். அதை கெடுக்க நினைக்கிறவர் தான் மோடி, அமித்ஷா, RSS கூட்டம். இன்னைக்கு இந்தியாவை அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் கொடுத்துட்டு கை கட்டி நிற்கிறவர்கள் தான் எடப்பாடி பிஜேபி. அதுக்கு எதையும் கேட்காமல், ஏன்னா அவங்களுக்கு ஒரே விஷயம் தான், காலில் உழவு தெரியும், குனிஞ்சுக்கிட்டு நிற்க தெரியும். நிமிர்ந்து நின்று நெஞ்சுரத்தோட பேச தைரியம் இல்லாத ஒரே கூட்டங்கள் தான் அதிமுக. இன்னைக்கு 100 நாள் வேலை கிடைக்கலன்னா அதுக்கு போராட்டம் பண்ண போறாங்க. எங்க போராடணும்? மத்திய அரசு திட்டம். 100 நாள் வேலை திட்டம் யாரோட திட்டம்? மத்திய அரசோட திட்டம். அதற்கு நிதி தரலாம். எங்க திரும்ப போடணும்? போஸ்ட் ஆபீஸுக்கு எய்த்தாப்புலையும் மத்திய அரசுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போராடணும். அவங்க எங்க போராட போறாங்க தெரியுமா? அது கண் துடைப்புக்கு போராடுறது. பிடிஓ ஆபீஸ் வாசல்ல உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே போராட போறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு? நிதி கொடுத்தா தானே கொடுக்க முடியும். அது கூட தெரியாத ஒரு முட்டாள்கள் போராட்டத்துக்கு வராங்க. ஏன்னா மத்திய அரசை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள்.
அவர்களால ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம ஆட்சியில் கீழே வரலாமா, இல்ல ஏதாவது பண்ணலாமாங்கிறதுனால தான். அப்படி இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு போகணும்.